தனுசு ராசி நேயர்களே, எப்பயுமே வில் அம்பு திடீர்னு யாரோ நான் ஸ்கூல் படிக்கும்போது படித்த ஒரு ஃப்ரெண்டுங்க திடீர்னு எப்படி கால் பண்ண எப்படி நம்பர் கிடச்சதே தெரிலங்க. அவன் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ண நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப தூரத்தை சொந்தமாக இருப்பாங்க. இவங்களாம் பேசியிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு நேரங்களில் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ பார்க்கும்போது இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்கலாம், நார்மல் மெசேஜாக இருக்கலாம், சில சமயங்களில் நேரில் கூட உங்களை கூப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ற மாதிரி இருக்கலாம். இது ஒரு ஒரு ராசிக்கும் ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகிறது. சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது. சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே, அந்த எச்சரிக்கை பாருங்கள், அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது, அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்குது. ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கும் கொடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாதிரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும், அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதே ஆஃபீஸில் ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேறு இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலை வாய்ப்பாக வரலாம். எப்படியானா வரலாங்க. சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸுக்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இருக்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாதம் தானே, ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு, ஆடி மாதம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு கால் பண்ணி ஓகேங்க, நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க, எங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் பையன் ஒத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால் எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ராசியை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, எப்பயுமே வில் அம்பு அப்படின்னாலே அதை அப்படி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி நல்லா இழுத்து, எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டோம்னா நல்லா வேகமாக போகக்கூடிய, எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பொறுமையாக நிதானமாக யோசித்து அப்படி பேக் வாங்கி அப்படி வேகமாக போகக்கூடிய தனுசு ராசி நேயர்களே உங்களுக்காகத்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 30 உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஒன்று, ரொம்ப நாளாக பேசாத யாரோ ஃப்ரெண்டாக இருக்கலாம். இல்லைங்க, திடீர்னு யாரோ நான் ஸ்கூல் படிக்கும்போது படித்த ஒரு ஃப்ரெண்டுங்க திடீர்னு எப்படி கால் பண்ண, எப்படி நம்பர் கிடச்சதே தெரிலங்க. அவன் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான், இவன் அந்த காலத்தை படித்தவனாச்சு, அப்போ படித்தேன், இப்போ இது நம்ம கால் பண்ணாலும் யோசிக்காதீங்க. கொஞ்சம் ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்டு தானே, பழைய காலத்து ஃப்ரெண்டு தானே, அந்த ஃப்ரெண்டு கூட பேசுங்க, எப்படா இருக்கா, நல்லா இருக்கா, அந்த மாதிரி எதுவும் பேசுங்க, சரிங்களா. சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப தூரத்தை சொந்தமாக இருப்பாங்க, இவங்களாம் பேசியிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு உங்களை கூப்பிடுவாங்க, இன்னமும் தெரியலங்க, உங்கள் ஞாபகமாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு தோணுது, நான் பேசுகிறேங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட. சரி, இப்படி சொல்லும் போது நீங்கள் மனசை வச்சு யோசிக்காதீங்க, எதுக்குடா இவங்க பேசுகிறாலும் யோசிக்காதீங்க. அவங்க கூட அந்த ரொம்ப தூரத்து சொந்தக்காரங்க தானுங்க, அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ பார்க்கும்போது இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு போல இருக்கானே, அவன் நம்பர் கூட, அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட அதில் வரலாம், இந்த நம்பர் கால் பண்ணி தான் பார்ப்போமே, பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு பழைய ஃப்ரெண்டோ இல்லை பழைய தூரத்து சொந்தக்காரங்களோ யாரோ உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி, இல்லை அல்லது சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி இருந்தாலும் சரி, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறாங்க, யாருன்னே தெரியல, இந்த பர்சனே நமக்கு தெரியவே தெரியாதுன்னு, எப்படி நம்ம இந்த குரூப்பில் சம்மந்தமே இல்லாமல் சேர்க்குறாங்களேன்னு சொல்லி அந்த அட்மினுக்கு நீங்கள் கால் பண்ணாலும் சரி, எப்படியோ உங்களுக்கு பழைய ஃப்ரெண்டு இல்லை தூரத்து சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தொடர்பு இப்போ ஏற்படும். இந்த தொடர்பு ஏற்படும் போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி, ஏன் பொறுமையாக நிதானமாக டக்கு நம்ம பார்த்துட்டோம், வீடியோ பார்த்துட்டோம், ஏதோ தொடர்பு இருக்குது, நம்ம ஓகே, நம்ம லைஃப் டெவலப் ஆக போகுது, அதனால் கடகடன்னு செய்யலாம், அந்த மாதிரிலாம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அவங்ககிட்ட செயல்பட்டு, ஓகேங்க, ஓகே புரியுது எனக்கு, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் 30 வரக்கூடிய அந்த தொடர்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய பல நாட்களில் உங்களுக்காக அவங்க ஏதோ செய்ய ஆரம்பிப்பாங்க.
நீங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டுடுங்க. அவங்களே சில சமயம் சஜஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேலை தேடிட்டு எங்கே போகலான்னு கேட்டால் இந்த மாதிரி இங்கே போய் ஜாயின் பண்ணு, வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, இது விஷயங்கள் செய், வீட்டில் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏதோ ஒன்றுங்க, உங்களுடைய சொத்து தொடர்பாகவோ, வருமானம் தொடர்பாகவோ, பொருளாதாரம் சம்மந்தமாகவோ, இல்லை செல்வ தொடர்பாகவோ, பணம் இல்லை ஹெல்த் எதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அவங்க வராங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக வரவங்கள பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்குறதுக்கு எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியாக தெரியல, இதுதானா அதுதானு கன்ஃபியூஸாக இருக்குது. சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், ஜாதகம் இருக்காது, ஆனால் தனியாக ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்து தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்தில் ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், சோழி போட்டும் பிரசனம் பார்க்க முடியும், பஞ்சபட்சி வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், டேரட் கார்டு மூலியமாக ஒரு பிரசனம் பார்க்க முடியும், இல்லை ஆர்ஆர் ரீடிங் பற்றி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக்கில் நம்ம வந்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க, பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ண சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணால் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையை உயர்வதற்கான, உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக வந்து பார்க்கணுனாலும் ஊரை பக்கம் சென்னையில் இருக்கிற நம்ம நேரில் வந்து பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க, எந்த நேரத்தில் எப்போ வந்து பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அவர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி, உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் அதில் வெளியில் வந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.